சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். சேது சன்னாசி ராஜாங்கம்னு தெரிஞ்ச எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ஆனாலும் இங்கே கண்மணி வீட்டில் அந்த கல்யாணம் படிக்காமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஈஸ்வரி சித்ரா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. நாம் நினச்ச மாதிரியே நமக்கு நிறையா பணம் கிடைக்க போகுது அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் செல்வியோட அப்பா செல்லப்பாண்டியை பார்க்கறதுக்காக வசந்தி போனப்ப அங்கே பெரிய வீட்டில் நடக்க போகிற கண்மணியோட கல்யாணத்தை பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியை பற்றியும் சொல்ல மனசு வேதனைப்படுற ராஜாங்கம், ஆமாம் கண்மணிக்கு எந்த ஊர்லேருந்து மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. உடனே வசந்தி மாப்பிள்ளைய பற்றியும் மாப்பிள்ளை எங்கே இருக்காருன்னு சொன்னதை கேட்ட உடனே இங்கே செல்லப்பாண்டிக்கு தெரிய வந்துடுது. இந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரும் இல்லை, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் இங்கே நல்லவங்க இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைக்கு இந்த கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா? வசந்தி, அந்த குடும்பத்தை பற்றி நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் மாப்பிள்ளையை பற்றி. அவர் நல்லவரே இல்லை. அவருக்கு ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருக்க பக்கத்து ஊரில் உள்ள ஒரு ஆளை பார்த்து அங்கே மாப்பிள்ளை குணமாகறதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இங்கே கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா? தேவையே இல்லை. நான் சொல்கிறத கேளு. முதல்ல இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. சம்மந்திக்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நீ தான் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்ல, சரிங்க, நான் சொன்னால் அவங்க நம்புவாங்களா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்கே வசந்தியும் கிளம்புறாங்க. வசந்தி இதை முதல்ல தமிழ் செல்வி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைக்கு கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கண்மணி வாழ்க்கை நல்லா இருக்காதே, கண்மணி ரொம்ப கஷ்டப்படுவாளே அப்படின்ற அக்கறையில் வசந்தி தமிழ் செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே தமிழ் செல்வி ஹோட்டல் கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. தமிழ் செல்விக்கு அப்பப்போ ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கிறத கடையோட ஓனர் கவனிக்கிறாரு. என்னம்மா தமிழ் செல்வி, நீ வேலை பார்க்குறத விட ஃபோனில் தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க, யாரும்மா உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? ஆமாம், நீ இங்கே வேலை பார்க்க வந்தியா இல்லை என்னை ஏமாற்றிட்டு இப்படி ஃபோனில் பேசிகிட்டு இருக்க வந்தியா? வேலை பார்க்குறதா இருந்தால் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நீ ஃபோனெல்லாம் எடுக்கவும் வேண்டாம். என்ன பெரிய ஒரு வேலையாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கம்மா. இப்போ நான் சொல்கிறத கேளு. அங்கே போய் சீக்கிரமா அங்கே வந்த கஸ்டமரை கவனி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாப்பிட வந்தவங்க கிட்ட போய் தமிழ் செல்வி என்ன வேணும்னு கேட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. வசந்திக்கு தமிழ் செல்வி இப்படி இங்கே ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போகிறது தெரியாததுனால, என்ன இந்த தமிழ் காலேஜுக்கும் போயிருக்க மாட்டாளே, இம்புட்டு நேரமாகியும் நம்ம ஃபோன் பண்ணுறோம் எடுத்து பேச மாட்டேங்கிறா, இப்போ நம்ம எப்படி ராஜாங்க ஐயா வீட்டுக்குள்ளே போகிறது? அங்கே தான் தமிழ் செல்வி இருக்கா. தமிழ் செல்வியை பார்த்தா தானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நம்ம சொல்ல முடியும். என் வீட்டுக்காரர் உண்மை தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு. ஆனால் அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்னு இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க. அங்கே இங்கேன்னு பத்திரிக்கையெல்லாம் வேற கொடுத்துட்ருக்காங்களாமே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நான் எப்படி இந்த கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல, அந்த பக்கமாக சேது போகிறத பார்க்குறாங்க இங்கே தமிழோட அம்மா வசந்தி. உடனே வசந்தி மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிட, உடனே சேதுவும், யாருக்கு மாப்பிள்ளை? நான் தான் உங்களை பார்க்காம கண்டுக்காமல் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்ல. கண்மணியோட கல்யாணத்துக்காக எல்லா இடத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்க போயிட்டுருக்கேன். நீங்கள் என்னடானா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுட்ருக்கீங்க. நான் என்ன உங்கள் பொண்ணு தமிழ் செல்வி கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். அவளை பிரியறதுக்காக 6 மாதம் போனால் போதுன்னு ஒரே வீட்டில் ஒன்றா தங்கிட்டுருக்கோம். மற்றபடி நான் உங்களுக்கு மாப்பிள்ளையும் கிடையாது, நீங்கள் எனக்கு மாமியாரும் கிடையாது. எந்த சம்மந்தமும் இல்லாமல் இப்படிலாம் பேசாதீங்க. நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல, உடனே வசந்தி அழுதுகிட்டே, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ளை. கண்மணியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்ற சந்தோஷத்தில் நீங்கள் பத்திரிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது சரிதான். ஆனால் அந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களே கிடையாது. இந்த கல்யாணம் நடந்தால் பிரச்சனை உங்கள் குடும்பத்துக்கு நிறைய வரும். அதுலேயும் கண்மணி சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க மாப்பிள்ளைன்னு வசந்தி சொல்லி அழுகுறாங்க. அதானே பார்த்தேன், உங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியாக அமையலைன்னு உடனே உங்கள் பொண்ணுக்காக என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி நல்லபடியாக அமையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை பற்றி எனக்கு தெரியாது. நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் எப்படின்னு தெரிஞ்சு தான் தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். போதும் நடித்து ஏமாத்தாதீங்க. நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. மாப்பிள்ளையை பற்றி பேசவோ மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி பேசவோ உங்களுக்கெல்லாம் முதல்ல தகுதியே இல்லை. நீங்களும் உங்கள் பொண்ணும் என்னை ஏமாத்துனீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா என்ன? உங்களை மாதிரி யாராலையும் பொய் சொல்லவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது. என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என் சித்தியே இந்த ஒரு நல்ல வரனை கூட்டிகிட்டு வந்தாங்க.
மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்கன்னு என் அப்பா பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா தான் கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். மாப்பிள்ளை எம்புட்டு நல்லவர் தெரியுமா? என் தங்கச்சி கண்மணியை பார்த்த உடனே கண்மணியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு விரும்பி வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டவர். அப்படிப்பட்ட மாப்பிள்ளை மேலே சந்தேகப்படணுமா? அதுவும் நானா? முடியவே முடியாது. அவங்க மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இங்கேருந்து கிளம்புறீங்களா? என் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நான் பத்திரிக்கை வைக்கணும். ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு என்னைக்கும் நான் பத்திரிக்கை வைக்கவும் மாட்டேன். என் வீட்டு பக்கமே நீங்கள் யாரும் வரக்கூடாது. இன்னொரு தடவை இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தேன், உங்களை மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் உள்ள யாரையும் சும்மா விட மாட்டேன். உங்கள் பொண்ணு தமிழ் செல்வியை மறுபடியும் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவேன். இப்படியெல்லாம் பேசி கண்மணியோட கல்யாணம் நடக்க விடாமல் செஞ்சிடலான்னு நினைக்கிறீங்கல்ல? உங்களால் என் வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்கிறத புரிஞ்சிக்காம, வசந்தி சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சிக்காம இருந்த கோவத்தில் செய்தி இப்படி பேசிட்டு கிளம்பி போயிடுறாரு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக. உடனே வசந்தி ரொம்ப அழுகுறாங்க. மாப்பிள்ளை என்ன இப்படி பேசுகிறாரு? நான் அவர் குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அந்த ஈஸ்வரி ஏதோ திட்டம் போட்டு தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஈஸ்வரியை கூட இந்த மாப்பிள்ளை நம்புறாரு. என்னையும் தமிழ் செல்வியவும் நான் சொல்கிற உண்மையவும் நம்ப மாட்டேங்கிறாரே. இப்போ என்னன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது? எப்படி இந்த கண்மணியோட வாழ்க்கையை காப்பாத்துறது? என் வீட்டுக்காரர் மட்டும் வெளியில இருந்திருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்கவே விட மாட்டாரு. உண்மை என்னன்னு ராஜாங்க ஐயா முன்னாடி சொல்லி கண்டிப்பா தப்பு செஞ்சவங்களையும் இந்த திட்டம் போட்டவங்களையும் சும்மா விட்டுருக்கவே மாட்டாரு. ஆனா தனியா இருக்கிற என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. பாப்போம் எப்பதான் இந்த தமிழ் செல்வி ஃபோன் எடுப்பா, நான் சொல்றத கேட்பான்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து தாமரை. தமிழ் செல்வி ஹோட்டல் கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல் காலேஜுக்கு கிளம்புறாங்க. அந்த சமயம் இங்கே தமிழ் செல்வி அம்மா ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடையோட ஓனரும் ஃபோன் எடுத்து பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால ஃபோனை எடுக்காமே இருந்துட்டேன். எதுக்கு இம்பிட்டு நேரமாக ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியல. எடுத்து பேசணும், என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க தமிழ் செல்வி. உடனே இங்கே வசந்தியும், என்ன தமிழ், எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது? நீ ஏன் எடுத்து என்கிட்ட பேச மாட்டேங்கிற? அங்கே எதுவும் பிரச்சனையா? சேது மாப்பிள்ள உன்னை ஏதாவது திட்டாரா? மற்ற வேற யாரும் உன்கிட்ட பிரச்சனை செய்யலைல்ல அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். நான் என் வேலையை பார்த்துட்டு படிப்பில் மட்டும் கவனமாக இருக்கேன். பிரச்சனை செய்ய தான் அங்கே ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களே, ஆனால் அவங்கள நான் கண்டுக்கிறதே இல்லைம்மா. ஆமாம் நீ என்ன இத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க, ஏன் தமிழ் நீ தான் இப்போ தானே காலேஜுக்கு கிளம்பியிருப்ப, நீ ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லைம்மா, ஒரு முக்கியமான உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது, நீ என்ன சொல்கிற தமிழ்னு கேட்க, என்கிட்ட பணம் இல்லை. அது மட்டும் இல்லை, என் செலவுக்காக நான் யார்கிட்டமா பணம் கேட்க முடியும்? அப்பாவும் இங்கே இல்லை. நீயே கஷ்டப்பட்டு குடும்பத்தை பார்த்துட்ருக்க. அதனால ஒரு ஹோட்டல் கடையில் வேலைக்கு சேர்ந்துருக்கம்மா அப்படின்னு வசந்தி கிட்ட சொல்ல, வசந்தி இன்னும் அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. என்ன தமிழ் இப்படி பேசுகிற? உனக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. தெரிஞ்சவங்க கிட்ட பணத்தை கடன் வாங்கியாவது கொடுத்துருப்பேனே. நீ மாசமாக இருக்க, படிக்கவே அம்புட்டு தூரம் போயிட்டு வர, இதில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் உன்னால் முடியுமா புள்ள? உனக்கு அந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லைன்னு நினச்சி இப்படி நீ தனியாகவே இருக்கணும்னு நினைக்கிறியா? நீ அந்த வீட்டோட மருமக. உன் படிப்பு செலவுக்காக நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சேது மாப்பிள்ள சொன்னாரே, அதை அவர் மறந்துட்டாரா? இல்லை நீ தான் இந்த வீட்டோட பொறுப்பான நல்ல மருமகன்னு உன்னை பாராட்டி பேசி நீ எம்பிட்டு வேணாலும் படிக்கலாம், நீ பெரிய டாக்டர் ஆகிறதுக்கு நான் உதவி செய்கிறேன்னு உன் மாமனார் சொன்னாரே, அவர் இதை மறந்துட்டாரா? ஏன் நீ இதெல்லாம் சொல்லி எனக்கு உரிமை இருக்குன்னு அவங்கக்கிட்ட வந்து அந்த வீட்டில் போய் உரிமையோட நீ இருந்திருக்கலாமே, தங்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே, இப்படியா நீ வேலைக்கு போகணும்? இதெல்லாம் சேது மாப்பிள்ளைக்கு தெரியுமா? தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிருமே. மற்றவங்களும் உன்னை சும்மா விட மாட்டாங்களே தமிழ் செல்வின்னு கேட்க, எல்லாம் தெரியுமா. அவரும் என்கிட்ட ரொம்ப பொறுப்பா அக்கறையா, நீ எதுக்கு வேலைக்கு போகிற, நீ ஏன் இம்பிட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு இருக்கிற கஷ்டத்தை அவகிட்ட சொல்லி புரிய வச்சேன். அவருக்கு அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல. என் வாரிசையும் என்னையும் ஏற்றுக்காம அக்கறையாக பேசி என்னம்மா பிரயோஜனம் இருக்குது? அந்த வீட்டுக்காக பணம் கொடுக்கணும், எனக்குன்னு நிறைய செலவு இருக்குது, படிப்பு செலவு இருக்குது, டாக்டரை போய் பார்க்கணும், இப்படி எனக்கு நிறைய செலவு இருக்கும்போது அதை நான் அந்த செய்திக்கிட்ட கேட்டால் மட்டும் பணத்தை கொடுத்து உதவி செஞ்சிருவாரா? செய்ய மாட்டார்ல. அதாம்மா உனக்கும் பிரச்சனை வரக்கூடாது, யார்கிட்டேயும் பணத்துக்காக நான் போய் நிற்கக்கூடாதுன்னு நானே ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மாதம் முடிஞ்ச அளவு நல்லாவே வருமானம் வருதுமா. முடிஞ்ச வேலையை பார்த்து நான் என்னை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நீ முதல்ல எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் செல்வி. அது வேற ஒன்றும் இல்லை பிள்ளை, நான் உன்னை பார்க்கணும், நிறைய உண்மையை உன்கிட்ட சொல்லணும். அதான் அந்த கண்மணிக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்களே, நான் இப்போ மாப்பிள்ளைய கூட பார்த்தேன்.
பத்திரிக்கை கொடுக்க போகிறாரு போல. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது தமிழ்செல்வி. அப்படி இந்த கல்யாணம் நடந்தால் உன் மாமனார் தலை குனிஞ்சு தான் நிற்கணும். அந்த கண்மணியும் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ போனதுக்கப்புறமா சந்தோஷமாக வாழவே முடியாது. ஏன்னா மாப்பிள்ளை அப்படிப்பட்டவர். அவர் ஒன்றும் அவ்வளோ நல்லவரும் இல்லை. உங்கள் குடும்பத்தையே நடித்து ஏமாத்திட்டுருக்காரு அப்படின்னு இங்கே செல்லப்பாண்டி சொன்ன எல்லாத்தையும் தமிழ்செல்வி கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க வசந்தி. இதை கேட்ட உடனே என்னம்மா சொல்கிறீங்க? மாப்பிள்ளை இப்படிப்பட்டவரா? இது எப்படிம்மா ஆதாரத்தோட உண்மையை சொல்லி நிரூபிக்க முடியும்? நீங்கள் சொன்னதா என் மாமனார் வீட்டில் போய் சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் பொய் சொல்கிறதா தானேம்மா நினைப்பாங்க அப்படின்னு கேட்க, அதே தான் பிள்ளை, நீ சொல்கிறது எல்லாமே உண்மை. இப்போ தான் சேது மாப்பிள்ளைய பார்த்தேன். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு என் தங்கச்சி வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய வந்திருக்கீங்களா? நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்த நினைக்கிறீங்க அப்படின்னு என் மேலே சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. நான் சொல்கிற எதையுமே சேது நம்பலை. ஆனால் உங்கள் அப்பா தெளிவாக மாப்பிள்ளைய பற்றியும் மாப்பிள்ளையோட குடும்பத்தை பற்றியும் அவ்வளோ விவரமாக என்கிட்ட சொன்னார் தெரியுமா? எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை உண்மையை நிரூபிக்கிறதுக்கும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கும். ஆனால் கண்மணியோட வாழ்க்கையில் இந்த கல்யாணம் நடந்தால் பெரிய பிரச்சனையாயிரும். நீ தான் தமிழ் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே வசந்தி உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ தான் தமிழ்செல்வி நினைக்கிறாங்க, ஏதோ இந்த மாப்பிள்ளை ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்காருல்ல, அவர் எதுக்காக எடுக்கிறாரு, என்ன பிரச்சனை அவருக்குன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க வேண்டியதான். அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவரை கூட்டிகிட்டு உண்மையை சொல்ல வைக்க வேண்டியதான். அப்போ தானே அந்த மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் புரிய வரும். இனியும் இந்த கல்யாணம் நடந்தால் கண்மணியோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும்னு எனக்கு புரியுது. அதனால் முதல்ல மாப்பிள்ளையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரை குடும்பத்தை பற்றி விசாரிக்கணும். மாப்பிள்ளை என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரோ எல்லா ஆதாரமும் நம்மக்கிட்ட வரணும். அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதையும் நம்ம கண்டுபிடிச்சி உண்மையை சொன்னால் ராஜாங்க மாமாவே கண்டிப்பாக ஈஸ்வரி இப்படி ஏமாத்துனதுக்கு வெளுத்து வாங்கி கண்டிப்பாக அந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை குடும்பத்தில் உள்ளவங்களும் வசமாக மாட்டிப்பாங்க. நாம் மற்றவங்க கிட்ட இதை சொல்கிறத விட நாமளே முயற்சி செஞ்சு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி சொல்கிறாங்க வசந்தி கிட்ட. அம்மா, நீ என் கூட கொஞ்சம் வெளியில் வர முடியுமா? உனக்கு ஏதாவது வெளியில் வேலை இருக்காமான்னு சொல்ல. தமிழ், எனக்கு இப்போ எந்த வேலையும் இல்லை, ஆனால் நீ காலேஜுக்கு போகணுமேனு சொல்லும்போது, நான் ஜென்னிக்கிட்ட சொல்லிடுறேம்மா, நாளைக்கே கல்யாணம். இங்கே மாப்பிள்ளையை பற்றி சரியாக விசாரிக்காமல் இருந்தால் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் கண்மணியோட வாழ்க்கை என்னாகுமா? இன்றைக்கி ஒரு நாள் காலேஜுக்கு போகலன்னா ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், நீ என் கூட வாமா. உண்மையை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஆதாரத்தை ராஜாங்க மாமா முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வியும் வசந்தியும் செல்லப்பாண்டி சொன்ன அதே இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட மாப்பிள்ளையோட பேரை சொல்லி விசாரிக்கும் போது, ஆமாம், அவர் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு, அது மட்டும் இல்லை, அவருக்கு இப்போதைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் மாப்பிள்ளைக்கு எதுக்காக வந்தது, அவர் என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சாருன்னு அந்த ஆள் ரொம்ப தெளிவாக இங்கே தமிழ்செல்வி கிட்ட சொல்ல, அப்போ தான் மாப்பிள்ளையை பற்றி ரொம்ப விவரமாக புரிஞ்சுக்கிறாங்க தமிழ்செல்வி. அப்போ மாப்பிள்ளை தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுருக்காரு, நிறைய பேரை ஏமாத்திருக்காரு, அதனால தான் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. கண்டிப்பாக கண்மணி இப்படிப்பட்ட ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. என்னவோ மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் மாதிரி பேசினாரு, கண்மணியை மட்டும்தான் விரும்புகிறேன்னு பேசினாரேம்மா, அதெல்லாம் நம்பி தான் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்களாம். கண்மணியும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஆறுமுகத்தை விரும்புறதுனால உதவி கேட்டு என்கிட்ட பேசினான். அப்போ மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க பேசின எல்லாத்தையுமே சொன்னான். நானும் மாப்பிள்ளையோட குடும்பம் ரொம்ப நல்லவங்களா இருந்தா உங்கள் அப்பா பேச்சை கேட்டு இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க கண்மணி, என்னால் இப்போதைக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு நிலமையில இருக்கேன்னு சொல்லி புரிய வச்சேன். ஆனால் அப்பா சொன்னது உண்மைதான், செல்லப்பாண்டி சொன்னது உண்மைதான். இங்கே விசாரித்ததுக்கு அப்புறமா தான் மாப்பிள்ளை எந்த நிலமையில இருக்காருன்னே தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே இவர் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டுருக்காரு. சொல்லப்போனால் உங்களால் தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியணும். ராஜாங்க ஐயா வீட்டுக்கு மாப்பிள்ளையை பற்றின உண்மையை நீங்கள் சொல்லணும். சொன்னது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை எதுக்காக ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்கிறாருன்னு நீங்கள் தெளிவாக சொல்லி புரிய வச்சிங்கன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கண்மணிக்காக தமிழ்செல்வி அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட கேட்க, உடனே புரியுதுமா, இந்த பொண்ணோட வாழ்க்கை கண்மணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த ஆள், இந்த மாப்பிள்ளையாக பார்த்துருக்குற இந்த ஆள் கண்டிப்பாக அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தானே தெரியும். அதை கண்டிப்பாக ராஜாங்க ஐயா வீட்டில் நான் சொல்கிறேன், அந்த மாப்பிள்ளையை பற்றின உண்மையை சொல்கிறேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு அங்கே வேலை பார்க்குற அந்த ஆள் ஒத்துக்கிறாரு. மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வி மாப்பிள்ளையோட குடும்பம் எப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க.
அந்த சமயம் தமிழ்செல்விக்கு உதவுறதுக்காக ஒரு பொண்ணும் வராங்க. அந்த மாப்பிள்ளை என்னை ஏமாத்திட்டாரு, அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாரு. நான் அந்த கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக உதவி செய்கிறேன். மாப்பிள்ளையை பற்றின உண்மையை நானே சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு அவங்களும் தமிழ்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆதாரமாக தமிழ்செல்விக்கு கிடைக்க இதனால் தமிழ்செல்விக்கு ஒரு நம்பிக்கை வருது. உறுதியாக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈஸ்வரி வேணும்னே திட்டம் போட்டு இப்படி இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்காங்கன்னா இந்த ஆதாரம் உண்மைன்னு எல்லாத்தையும் சொல்லி ஈஸ்வரியை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் கண்மணி சேதுன்னு எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும். நான் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு திட்டம் போட்டது மட்டும் இல்லாமல் கண்மணி வாழ்க்கையவும் நிம்மதியாக வாழ விடாமல் செய்யணும்னு நினைக்கிற ஈஸ்வரிக்கு சரியான பதில் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஆதாரத்தோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி தமிழ்செல்வி முடிஞ்சளவு ஆதாரத்தோட உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ராஜாங்க வீட்டுக்கு வராங்க. வசந்தியை பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம். ஒரு பக்கம் சாவித்ரி, அண்ணே பாருங்கண்ணே யார் வந்திருக்காங்கன்னு. யாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களோ அந்த வசந்தி தமிழ்செல்வின்னு 2 பேரும் வந்திருக்காங்க. எதுக்குன்னு கேட்டு வெளுத்து வாங்கி அனுப்புங்கண்ணே. இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர தகுதி இல்லாதவங்க. குடும்பத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் உன்னை தலகுனிய வச்சாங்கல்லண்ணே. உன் பேரை சொல்லி எல்லார்கிட்டேயும் பணம் வாங்கி ஏமாத்துறது தான் இவங்களோட வேலையே. இப்போ எதுக்காக நான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வசந்தி, என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. நான் வேணும்னே வரலை. இல்லை, என் பொண்ணு தமிழ்செல்விக்காகவும் நான் பேச வரலை. தமிழ்செல்வி அவள் வாழ்க்கையை பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்மணியோட வாழ்க்கைக்காக பேச வந்திருக்கேன்னு சொல்லும்போது உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அது என்ன கண்மணியோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசுகிறது? எங்கள் வீட்டு பொண்ணுக்கு என்ன சரின்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கிளம்பி போங்க. என்ன தமிழ்செல்வி, நீ ஏன் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்ன? உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நிற்கிற. என்ன பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியா? இல்லை, நாங்கள் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு நினைக்கிறோமே, அதை நடத்த விடக்கூடாதுன்னு நினைக்கிறியான்னு கேட்க, போதும், நான் யார்கிட்டேயும் பேச வரலை. நான் என் மாமனார்கிட்ட மட்டும்தான் பேச வந்திருக்கேன். ஏன்னா கண்மணியோட அப்பா அவர் தானே. அவர் தான் இந்த கல்யாணத்துக்காக முடிவெடுத்தாரு. அவர்கிட்ட உண்மையை சொல்ல வந்திருக்கேன். உண்மையை பேசுறதுக்காக வந்திருக்கேன். மற்ற யாரும் என்கிட்டயோ என் அம்மா கிட்டேயோ பேச வேண்டாம். நான் உங்கள் வேலையில் தலையிடலை. நீங்களும் இங்கே தேவையில்லாமல் எங்களை பேசாதீங்க. என் குடும்பத்தை பற்றியும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம், உன் அப்பா ஏமாத்துனது பத்தாதுன்னு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நடித்து ஏமாற்ற பார்க்குறியான்னு கேட்குறாங்க சாவித்ரி. உடனே தமிழ்செல்வி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் என் வழியில் வரக்கூடாதுன்னு. மாமா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என் அம்மாவை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரியாமல் இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்பி நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க. அதை நான் சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்பத்தா, வசந்தி என்ன நடக்குது? ஏற்கனவே கல்யாண ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். அம்புட்டு சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள். எங்கள் பொண்ணு கண்மணிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு. என்ன நடக்குது? என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்கா தமிழ்செல்வி. தமிழ்செல்வி, நீ காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டியா? நீ என்ன பேசுகிறன்னு தெரிஞ்சு பேசுறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்பத்தா, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன் அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க. உடனே சித்ரா மெதுவாக ஈஸ்வரி கிட்ட, அம்மா, இந்த தமிழ்செல்வி ஏதோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டா போல. அதாம்மா கல்யாணத்தை நிப்பாட்ட என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கா. இவ மட்டும் உண்மையை சொல்லிட்டானா மாப்பிள்ளைய பற்றியும் மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றியும் ராஜாங்கம் பெரியப்பாக்கு தெரிஞ்சால் கல்யாணமே நடக்காதுல்லம்மா. பேசாமல் தமிழ்செல்வியை பேச விடாமல் சீக்கிரம் இவளை வெளியில் அனுப்புங்கம்மா. இல்லைனா பிரச்சனை நமக்கு தான், நாம தான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி பேச உடனே அங்கே சேதுவும், அப்பா நீங்கள் சொன்ன இடத்துலலாம் பத்திரிகையை கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது வசந்த் நிற்கிற பார்த்துட்டு, இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? ஏற்கனவே சொன்னேன் என் வீட்டு பக்கம் நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு. இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் வசந்தியை திட்டுறதை பார்த்துட்டு தமிழ்செல்வியால் தாங்க முடியல. போதும், கண்மணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எல்லா இடத்துலையும் பத்திரிக்கை கொடுக்குறீங்களே, உண்மையாகவே கண்மணி யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களோ அந்த மாப்பிள்ளை நல்லவரான்னு விசாரிச்சிங்களா? கண்மணியோட அண்ணன் தானே நீங்கள், அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை இல்லை, இப்போ பாருங்க, கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு நான் உண்மையை சொல்லட்டுமா? ஆதாரத்தை காமிக்கட்டுமா அப்படின்னு தமிழ்செல்வி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அவ்வளோ நேரம் தமிழ்செல்வி மேலேயும் வசந்தி மேலேயும் கோபமாக இருந்த ராஜாங்கம், சேது, சன்னாசி, ஈஸ்வரி, சாவித்ரின்னு எல்லாருமே தமிழ்செல்வி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே சன்னாசி, தமிழ்செல்வி என்னம்மா ஆதாரம் இருக்குது? மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ஏதோ தப்பு செஞ்சாங்கன்னு சொல்கிற, மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்னு சொல்கிற, அதுக்கெல்லாம் உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டோம். நாளைக்கு கல்யாணம்.
இப்போ வந்து கல்யாணத்தை நிப்பாட்டணுன்ற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. எங்களால் இதை ஏற்றுக்கவும் முடியல. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க தான் விரும்புகிறோம். ஆமாம், என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு கேட்க, அப்படி கேளுங்க சித்தப்பா. எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்ம வீட்டில் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு 2 பேரும் நினைக்கிறாங்க போல. அதான் வீடு தேடி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் நம்பி நீங்கள் வேற கேட்டுட்டு இருக்கீங்க. இவங்க வந்த உடனே வெளியில் போக சொல்லியிருக்க வேண்டிதானே அப்படின்னு சேது கோவமாக பேசும்போது, உடனே தமிழ்செல்வி அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த அந்த ஆளை கூப்பிட்டுட்டு வந்ததால் அவங்கள உள்ளே கூப்பிட்டு ராஜாங்கம் முன்னாடி உண்மையை சொல்ல வைக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்க அந்த ஆள் ராஜாங்கம் முன்னாடி வந்து தெளிவாக மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எதுக்காக அவர் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிறாரு, அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, மாப்பிள்ளை வந்து நல்லவரா இல்லையா அப்படின்ற ஒவ்வொன்றையும் ராஜாங்கம் முன்னாடி தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாப்பிள்ளை பெரிய பிரச்சனையில் இருக்காரு. சொல்லப்போனால் அவர் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு வந்து அந்த வீட்டுக்கு மருமகளாக போய் ஏமாந்து தான் நிற்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் சரியாக விசாரிச்சுட்டு இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு தெளிவாக நீங்களே முடிவெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவர்லாம் இல்லை. அவர் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, நிறையா பெரிய பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்கார். ஆனால் அவர் செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அதனால் பார்த்து யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. உங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு மாப்பிள்ளையை பற்றின உண்மையை அங்கே மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்ச அந்த ஆளும் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வந்து ஏமாத்தின அந்த பொண்ணும் அங்கே வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இவங்க யாருன்னு கேட்க, ஆமாம், நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக பார்த்துருக்கீங்கள மாப்பிள்ளை, அவரால் நான் ரொம்பவே அவமானப்பட்டிருக்கேன். அவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அங்கே வந்தவங்க ஒவ்வொரு உண்மையாக சொல்ல சொல்ல ராஜாங்கம் ரொம்ப பேரதிர்ச்சியோட, சேது என்னையா இது, ஈஸ்வரி மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொல்ல போய் தான் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு குடும்பத்தை பற்றியே விசாரிக்காமல் நம்ம இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சோம். எல்லாருக்கும் பத்திரிகையெல்லாம் கொடுத்துட்டோம். நாளைக்கு கல்யாணம். இப்போ தமிழ்செல்வியும் வசந்தியும் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. அதுவும் ஆதாரத்தோடு வந்து நிற்கிறாங்க. இதை நம்பாமல் இருக்க முடியலையே. ஈஸ்வரி என்ன செஞ்சு வச்சுருக்க? நீ சொல்கிறது உண்மையா இல்லை தமிழ்செல்வி சொல்கிறது உண்மையா? எதை நாங்கள் நம்புறதுன்னு கேட்க, உடனே ஈஸ்வரி திருன்னு முழிச்சுக்கிட்டே, என்னம்மாம்மா நீங்கள் என்ன தான் நம்பணும்? இந்த தமிழ்செல்வி ஏற்கனவே பொய் சொல்லி தானே இந்த வீட்டை விட்டு போனா. ஏன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்கா. அதெல்லாம் ஆதாரம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டா கண்மணிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கவே நடக்காது. தமிழ்செல்வியும் வசந்தியும் திட்டம் போட்டு கண்மணியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இப்படி இங்கே வந்திருக்காங்க. நாளைக்கு கல்யாணம், அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பிரச்சனை செஞ்சால் நாம் அமைதியாக இருப்போம், இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் நான் சொன்னது தான் மாமா நம்பணும். அது மட்டும் இல்லை, தமிழ்செல்வியை பற்றியும் அவள் குடும்பத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியாதா? யாரெல்லாம் இங்கே ஏமாத்திருக்காங்கன்னு தெரியாதா? வசந்தி என்னடானா தமிழ்செல்வி மாசமாக இருந்ததா சொல்லி ஏமாத்துறாங்க. அந்த செல்லப்பாண்டி உங்கள் பேரை சொல்லி பணத்தை வாங்கி ஏமாத்தினாரு. இப்போ தமிழ்செல்வி வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஏமாத்திட்டுருக்கா. இதுதான் இங்கே நடக்குது. நீங்கள் என் மேலே சந்தேகப்படாதீங்க. நான் பார்த்த அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். கண்டிப்பாக மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர். அவர் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார். ஏதோ பணம் கொடுத்து இவங்களெல்லாம் வர வச்சுருக்காங்க தமிழ்செல்வி நினைக்கிறேன். அதனால் இந்த கல்யாணம் நடக்கணும். இவங்க முன்னாடி நாம் தலை நிமிர்ந்து நிற்கணுமாமா. அதனால் தமிழ்செல்வி வசந்தி சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க. இவங்க எல்லாரையும் முதல்ல வெளியில் அனுப்புங்க. சேது நான் சொல்கிறத கேளியா அப்படின்னு சொல்ல, சேது ரொம்ப பொறுமையாக அமைதியாக அவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டதால் சேதுவால் தமிழ்செல்வி சொன்னதை தான் வந்து நம்பணும் அப்படின்னு தோணுது. இல்லைப்பா, தமிழ்செல்வி கண்டிப்பாக கண்மணியோட கல்யாண விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டா. இதில் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. மாப்பிள்ளைய பற்றி நான் முதல்ல விசாரிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கட்டும். பத்திரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. இம்புட்டு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் மாப்பிள்ளைய பற்றியோ மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றியோ விசாரிக்காம கண்மணியை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்ப நான் விரும்பவே இல்லை. கண்மணி மேலே உள்ள அக்கறையில் தான் தமிழ்செல்வி இப்படி உண்மையை சொல்கிறான்னு எனக்கு தோணுது. இதில் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்தில் தெரிய வந்துடும் அப்படின்னு ஃபோன் எடுத்துகிட்டு போனேன். அங்கே வெளியில் போனேன். சேது தன்னுடைய ஃப்ரெண்டுங்க எல்லார்கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, மாப்பிள்ளையை பற்றியும் மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா உண்மையும் எனக்கு தெரியணும். சரியாக விசாரித்து உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே சேதுவோட ஃப்ரெண்டும் எல்லா இடத்துலையும் போய் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறாங்க, மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. அவங்க நிறைய உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அது எல்லாத்தையும் சேதுக்கிட்ட சொல்ல பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு சேது. தமிழ்செல்வி சொன்னது உண்மை. அப்போ வசந்தி சொன்னதும் உண்மைதான். மாப்பிள்ளை இப்படிப்பட்டவரா?
அவரோட ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து இதெல்லாம் செஞ்சுருக்காரா? இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செஞ்சுருக்காரா? அப்போ நிறைய பேர் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? இப்படி ஏமாற்றி அடுத்தவங்கள ஏமாற்றி வாழ்ந்துட்டுருக்க இந்த மாப்பிள்ளைக்கா கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஈஸ்வரி பேச்சை கேட்டு நம்பி இவ்வளோ ஏற்பாடு செஞ்சு ஏமாந்து போய் நிற்கிறோம் அப்படின்னு செய்து கண்கலங்கி நிற்க, இதை எப்படி என் அப்பா கிட்ட சொல்கிறது? என் அப்பாவால் தாங்கிக்க முடியாதே அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கும் போது ஈஸ்வரி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. தமிழ்செல்வி வசமாக மாட்டி விட்டுட்டா. இந்த கல்யாணம் நடந்தால் நிறையா நகையெல்லாம் கிடைக்கும், நிறையா பணம்லாம் கிடைக்கும் அப்படின்னு எவ்வளோ திட்டம் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அது எல்லாமே கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒன்றும் புரியலையே. இந்த சேது வேற நம்ம மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். தமிழ்செல்வியை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டான். உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கானே, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக நிற்கிறாங்க ஈஸ்வரி. இதெல்லாம் பார்த்த சாவித்திரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, ஈஸ்வரி பார்த்த மாப்பிள்ளை இப்படிலாம் செஞ்சுருக்காரா? இப்போ சேது உண்மையை சொல்ல போகிறான், கல்யாணம் நிற்க போகுது. உடனே நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து வச்சுருக்கேன்னு நான் சொன்ன மாப்பிள்ளைய கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். என் அண்ணன் என்னை நல்லா மதித்து ஏற்றுப்பார். அப்புறம் என்ன, எனக்கு வர வேண்டிய எல்லா பணமும் வரப்போகுது. இப்போ தெரிஞ்சிடும் ஈஸ்வரியை பற்றின உண்மை என்னன்னு அப்படின்ற சந்தோஷத்தில் சாவித்திரி நிற்கிறாங்க. உண்மை தெரிஞ்ச சேது கண் கலங்கிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர உடனே சன்னாசியும், சேது என்னையா உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன், உனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, உண்மை எதுவும் தெரிஞ்சுதா? அங்கே மாப்பிள்ளையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேட்க, இவ்வளோ நேரம் தமிழ்செல்வியோட அம்மா வசந்தி சொன்னது அம்புட்டும் உண்மைதான். மாப்பிள்ளை நல்லவரே இல்லை, அவர் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் வந்து சொன்னதும் உண்மைதான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே ராஜாங்கத்தால் தாங்க முடியல. உடனே ராஜாங்கம் ரொம்பவே மன வேதனையோட அழ ஆரம்பிக்கிறாரு. என் பொண்ணு கண்மணியோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சி ஆசாசியாக எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன். கல்யாணத்துக்கு வாங்கன்னு எல்லார்கிட்டையும் போய் பத்திரிக்கை கொடுத்து பேசிட்டு வந்தேனே, இப்போ அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு எப்படி எல்லார்கிட்டையும் என்னால் சொல்ல முடியும்? இதை என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. என் பொண்ணு கண்மணி எப்படி தாங்கிக்க போகிறான்னு தெரியல. இந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், குடும்பம் ரொம்ப மாப்பிள்ளையோட குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், கண்மணியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு ஈஸ்வரி சொன்ன பேச்சை கேட்டு நம்பி இப்படி ஏமாந்து போய் நிற்கிறேனே, இனி என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே. இங்கே கண்மணிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். நாளைக்கு சொந்தக்காரங்கள்லாம் வீட்டுக்கு வந்து நிற்பாங்க. அவங்க முகத்தில் நான் எப்படி முழிக்க முடியும்? எப்படி மாப்பிள்ளையை பற்றின உண்மையை சொல்ல முடியும்? இங்கே எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்க ராஜாங்கம், நீயே சரியாக விசாரிக்காமல் கல்யாண ஏற்பாடு செஞ்சிட்டியான்னு கேள்வி கேட்பாங்களே. ஈஸ்வரியை நம்பி நான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் ரொம்பவே அழுகிறாங்க. உடனே இதை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு சேதுவும் சன்னாசியும். உடனே சன்னாசி, ஈஸ்வரி நீ திட்டம் போட்டு தான் இப்படி செஞ்சியா? இந்த குடும்பத்தை பற்றி முன்னாடியே உனக்கு தெரியுமா? அப்போ வேணும்னே கண்மணி வாழ்க்கையை பற்றி யோசிக்காம பணம் தான் முக்கியம்னு நீயா ஒரு முடிவெடுத்த பார்த்தியா? உன்னை நாங்கள் நம்பினது தான் பெரிய தப்பு. என் அண்ணன் குடும்பம், என் அண்ணன் பையன்னு உரிமையாக பேசுனியே, அவங்களோட சேர்ந்து நீயும் திட்டம் போட்டிருக்கல. உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அந்த போஸ் மாதிரியே எங்கள் எல்லாரையும் தலைகுனிய வச்சு அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டல. கண்மணியை கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா? இல்லை கண்மணியோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தியா? உனக்கு பணம் தான் முக்கியம், அப்படி தானே? அப்படின்னு இருந்த கோவத்தில் என் அண்ணனை பாரு எப்படி அழுகிறாருன்னு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடி அப்படின்னு ஈஸ்வரிய சன்னாசி வெளுத்து வாங்குறாரு. உடனே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, மாமா இப்போயாவது மாப்பிள்ளையை பற்றின உண்மை தெரிஞ்சுதேன்னு நீங்கள் சந்தோஷப்படணும். நல்ல வேலை, கண்மணியோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிட்டோன்னு நினைக்கணுமே தவிர்த்து இப்படி எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க போகிறோமேன்னு நீங்கள் மனசு வேதனைப்படக்கூடாது. கண்மணி வாழ்க்கையில் நடக்க இருந்த கல்யாணம் நடக்கலை. கண்டிப்பாக கண்மணிக்குன்னு மாப்பிள்ளை தேடி வரதான் போகிறாரு. ஆனால் அந்த மாப்பிள்ளை இவரை மாதிரி இருக்க மாட்டார். இப்படி ஒரு ஆளுக்கு கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட உண்மை தெரிஞ்ச நாம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. தமிழ்செல்வி, வசந்தி என்னை மன்னிச்சிருங்க. உண்மையை நீங்கள் சொல்ல வந்தப்ப ஈஸ்வரி பேச்சை கேட்டுக்கிட்டு நான் கூட நம்ப வேண்டாம் தான் நினச்சேன். நல்ல வேலை, சேது எடுத்த முடிவால் உண்மையும் தெரிய வந்துருச்சு. நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என் குடும்பத்துக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கீங்க. கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்ற தான் வந்திருக்கீங்க. உங்களை போய் நான் தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாரு ராஜாங்கம். உடனே சேது, கண்டிப்பாக கண்மணியோட கல்யாணம் நடக்கும்.
கண்மணிக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நானே கல்யாணத்தை செஞ்சு வைப்பேன். அது வரைக்கும் யாரும் இந்த மாப்பிள்ளையை பற்றியும் அவங்க வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் பேச வேண்டாம். அவங்க செஞ்ச தப்புக்கும் சொன்ன பொய்யுக்கும் அந்த வீட்டில் உள்ள யாரையும் நான் சும்மா விட போகிறதில்ல, அந்த மாப்பிள்ளையவும் நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு அங்கேருந்து சேது கிளம்பும்போது உடனே இங்கே ராஜாங்கம், போதும் சேது, நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், இவ்வளோ கோவப்பட வேண்டாம், முதல்ல கண்மணிக்கிட்ட மெதுவாக பேசுவோன்னு மலர் கண்மணியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல கண்மணி அங்கே வந்து நிற்கிறாங்க. கண்மணி, அப்பாவை மன்னிச்சிருமா, உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நானே ஒரு முடிவெடுத்தேன். உனக்கு என்ன தேவைன்னு கேட்காம நான் எடுத்த முடிவால் தான் இம்புட்டு பெரிய பிரச்சனை வந்துருச்சு போல. உனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தேன். ஆனால் இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கூட நான் கேட்கவே இல்லை. இப்போ இந்த கல்யாணமும் நின்றுச்சு. நீ கவலைப்படாத. உன் அண்ணன் செய்து உனக்காக நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லும்போது, பண்ணி வைப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா, இந்த கல்யாணம் நின்னதில் எனக்கு சந்தோஷந்தான். நான் கண்டிப்பாக இதை நினச்சி மனசு வேதனைப்பட மாட்டேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் கூடயே இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கல்யாணம் நின்றுச்சு. அந்த மாப்பிள்ளையை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. நீங்கள் சொன்னதால தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனே தவிர்த்து மற்றபடி அந்த மாப்பிள்ளை மேலே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எப்படியோ நான் நினச்ச மாதிரி கல்யாணம் நின்றுச்சு. நீங்கள் இதை நினச்சி மனசு வேதனைப்பட வேண்டாம். எல்லாம் சரியாயிரும்ப்பா. ஆனால் நம்ம குடும்பத்தை தேடி வந்து ஏமாத்தின அந்த மாப்பிள்ளையையும் மாப்பிள்ளை குடும்பத்தையும் மட்டும் சும்மா விடக்கூடாது. என்ன வேணா செய்யலாம். அதுவும் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்க உங்களையே ஏமாத்தணும்னு நினச்சி வீடு தேடி வந்தவங்களாச்சேப்பா. அதுவும் ஈஸ்வரி சித்தியால் தானப்பா அவங்க வந்தாங்க. இவங்க செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கிடைக்கணும்ப்பா. எப்படி இங்கே வீட்டில் மாசமாக இருக்கிறதா சொன்ன தமிழ்செல்வி அண்ணியை வந்து யாரும் கண்டுக்காம இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நீங்களாம் முடிவெடுத்தீங்கல்ல, அதே மாதிரி என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு அந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் ஈஸ்வரி கூட்டிகிட்டு வந்து கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சாங்கல்லப்பா. எனக்கு என்னோட வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு பொறுப்பு இல்லாமல் இருந்த ஈஸ்வரி சித்தி இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இவங்களையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கப்பா. அப்போ தான் தெரியும் இவங்களுக்கு நம்மளோட அருமை பெருமை என்னன்னு. ஒரே குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இம்புட்டு பெரிய பிரச்சனை செய்கிறாங்களே. இவங்களுக்கெல்லாம் பணம் தான் முக்கியம், இவங்களுக்கு சொத்து தான்ப்பா முக்கியம். நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்க யாருமே இல்லை. ஆனால் தமிழ்செல்வி அண்ணி அப்படி இல்லை. இந்த குடும்பத்தில் ஒருத்தவங்களா இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. அவங்க மட்டும் ஆதாரத்தோடு வந்து உண்மையை சொல்லலைன்னா நாளைக்கு எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்களப்பா. கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை என்னப்பா இருக்கும் அப்படின்னு தமிழ்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே கண்மணி ராஜாங்கத்தை கேள்வி கேட்டு அவர் செஞ்ச தப்பெல்லாம் புரிய வைக்கிறாங்க. சாவித்திரியும் தாமரையும் தான் தப்பு செஞ்சாங்க. அவங்கள மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் தங்கறதுக்கு இடம் கொடுத்தீங்க. தமிழ்செல்வி அண்ணி ஏதோ தெரியாமல் போய் சொல்லிட்டாங்க. அவங்கள ஏன்பா நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கக்கூடாது? சேதண்ணனும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் நம்ம குடும்பத்துக்கு இம்புட்டு பெரிய பிரச்சனையெல்லாம் வராதுப்பா. நம்ம குடும்பத்தை தமிழ்செல்வி அண்ணி ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க எதுக்குப்பா தனியாக அந்த சின்ன வீட்டில் இருக்கணும்? நம்ம வீட்லேயே இருக்கட்டும்ப்பா. எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க, என் வாழ்க்கையவே காப்பாற்றிருக்காங்க. அவங்க செஞ்ச உதவியை மறந்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுல்லப்பா. நீங்கள் நன்றி சொன்னால் மட்டும் போதுமா? அவங்க படிப்புக்கு உதவி செய்யணும். அவங்களும் சேதனனும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும். ஏன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக உண்மையை சொல்ல தமிழ்செல்வி அண்ணி வரல. நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கணும், யார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்றக்கூடாதுன்னு தான் இந்த உண்மையை சொல்லி நம்ம எல்லாருக்குமே நல்லது செஞ்சுருக்காங்க இங்கே தமிழ்செல்வி வீட்டில் உள்ள எல்லாரும். அப்படி இருக்கும்போது அவங்கள எதுக்குப்பா நம்ம வந்து கண்டுக்காம அவமானப்படுத்தணும்? ஆமாம், உண்மைதான். இங்கே செல்லப்பாண்டி செஞ்சது பெரிய தப்பு தான். ஆனால் அதெல்லாம் மன்னிச்சிடலாம்ப்பா. அவங்க செஞ்ச இந்த மாதிரி பெரிய நல்லதை நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது. செல்லப்பாண்டி இப்போ உள்ளே இருக்கிறதுனால போலீஸ்கிட்ட பேசி தமிழ்செல்வியோட அப்பாவை நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும். தமிழ்செல்வி இனி இந்த வீட்டில் தான் இருக்கணும், தனியாலாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் எனக்காக செய்யணும்ப்பா. அப்போ தான் நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு தமிழ்செல்வி செஞ்ச உதவிக்காக தன்னுடைய அப்பா ராஜாங்கத்துக்கிட்ட கண்மணி இப்படி பேசும்போது அவமானப்பட்ட நிற்கிற ஈஸ்வரியால் தாங்கிக்க முடியல. ஏதோ தமிழ்செல்வி உண்மையை சொல்லி என்ன மாட்டி விட்டுட்டு அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரணும், சந்தோஷமாக செய்து கூட வாழணும்னு திட்டம் போட்டுட்டா. அதான் தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா. அதுலேயும் இந்த கல்யாணமும் இப்போ நடக்காது. கண்மணியோட வாழ்க்கையில் இனி பிரச்சனை வராது. கண்மணி சந்தோஷமாக வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பாலே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தமிழ்செல்வி வசந்தி. இவங்க 2 பேரும் மட்டும் வராமல் இருந்திருந்தா உண்மை யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. நினச்ச மாதிரியே கல்யாணம் நடந்திருக்கும். மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க பணத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இனி எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இந்த சேது மாப்பிள்ளையவும் மாப்பிள்ளையோட அப்பாவையும் சும்மா விட மாட்டானே. என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல.
அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே பதட்டமா அவமானப்பட்டு நிற்கிறாங்க. உடனே ராஜாங்கம் கண்மணி இப்படி சொன்னதுக்கு அப்புறமா இனி தமிழ்செல்வி இந்த வீட்லேயே இருக்கட்டும், தமிழ்செல்வி டாக்டருக்கு படிக்க எம்பிட்டு செலவானாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். சேது நீ மனசு மாறுற வரைக்கும் தமிழ்செல்வி இங்கேயே இருக்கட்டும், உன் தங்கச்சிக்காக இது நான் எடுத்த முடிவு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வியை யாரும் எதுவும் பேசக்கூடாது. என் மருமக தமிழ்செல்வி இங்கேயே இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் செல்லப்பாண்டி மூலமாக தான் வசந்திக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்ததால் போலீஸ்கிட்ட பேசி செல்லப்பாண்டியவும் வெளியில் வர வைக்கிறாரு இங்கே வந்து ராஜாங்கம். இதனால் வசந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனசு மாறின இங்கே ராஜாங்கம் செஞ்ச உதவியெல்லாம் நினச்சி தமிழ்செல்வி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க, இங்கே கண் கலங்கி நிற்கிற ராஜாங்கமும் இங்கே வந்து கண்மணியும் தமிழ்செல்வி வசந்தி கிட்ட நன்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே சேது மாப்பிள்ளை குடும்பத்தையும் சும்மா விடக்கூடாதுன்னு மாப்பிள்ளை குடும்பத்தையும் வெளுத்து வாங்கி ஈஸ்வரி மாப்பிள்ளையோட அப்பான்னு எல்லாரையும் போலீஸில் வசமாக மாட்டி விடுறாங்க. கண்மணி நினச்ச மாதிரியே இந்த கல்யாணமும் நின்றுச்சு. இனி நான் ஆறுமுகத்தை தான் விரும்புகிறேன்ற உண்மையை அப்பா கிட்ட சொல்லி நான் ஆறுமுகத்தையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க கண்மணி. இதை பார்த்துட்ருக்க சாவித்திரி நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நானே இங்கே கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு. ஏன் சொந்தக்கார மாப்பிள்ளையை பார்த்து கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? இந்த ஈஸ்வரி மாதிரி மாட்டிக்காமல் நான் நிறைய பணத்தை அவங்கக்கிட்டேருந்து வாங்கணும். நான் தான் இனி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறேன். எப்படியோ ஈஸ்வரி வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் சாவித்திரி இருக்கும்போது வசந்தி சொல்கிறாங்க, பாத்தியா தமிழ்செல்வி, சரியான நேரத்தில் உண்மையை சொன்னதுனால ராஜாங்க ஐயா மனசு மாறிட்டாரு. உனக்காக கண்மணி பேச நீயும் அந்த வீட்டுக்கு மருமகன்றதை அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. உன் படிப்பு செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு இங்கே வந்து ராஜாங்கம் மனசு மாறி உனக்காக பேசுனதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி சேது தம்பியும் மனசு மாறி உன்னை ஏற்றுக்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழ்செல்வி, நீ தான் இனி அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கணும். நீ தான் இனி அந்த வீட்டில் நல்ல மருமகன், எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும். சேது தம்பி மனசையும் மாற்றணும். அந்த பொறுப்பு இனி உன்னுடையது தான் அப்படின்னு சொல்ல, அம்மா அதான் நம்ம குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, இனி யாரும் என்னை பற்றியோ நம்ம குடும்பத்தை பற்றியோ அந்த வீட்டில் தப்பாக பேச மாட்டாங்கம்மா, இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தமிழ்செல்வி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. உண்மையை நிரூபித்தது மட்டும் இல்லாமல் கண்மணியோட வாழ்க்கையவும் காப்பாற்றியாச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ்செல்வி. தமிழ்செல்வி இவ்வளோ தைரியமாக உண்மையை கண்டுபிடிச்சி என் தங்கச்சிக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கா, நான் தான் தமிழ்செல்வியை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் போல அப்படின்னு தமிழ்செல்வி செஞ்ச ஒவ்வொரு நல்லதையும் நினச்சி பார்த்து சேதுவும் மனசு மாறுறாரு.